நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் தொழில்நுட்ப கல்விக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கை உரிய நேரத்தில் துவங்கும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. எனவே சென்டாக் மாணவர் சேர்க்கை உரிய நேரத்தில் துவங்கும். மேலும் சென்டாக் மூலம் உயர்கல்விக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் எளிய முறையில் கட்டணம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல அரசு மருத்துவக் கல்லூரியில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும். இதன் மூலம் மருத்துவக் கல்லூரியை மேம்படுத்துவதற்கான நிதி உதவியை பெற முடியும் என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் அரசு இடங்களை பெற அந்த நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெறும். மேலும் புதுவை மக்கள் எங்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்துள்ளனர். எனவே எங்கள் அரசு நல்லாட்சியை கொடுக்கும் என்றும், அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில வளர்ச்சியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி மாநில மக்கள் எங்களை நம்பி ஆட்சி ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதிகமான வாக்குகள் கொடுத்து அளித்து ஆட்சியை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய அரசானது ஒரு நல்ல ஆட்சி புதுச்சேரி மாநிலத்து மக்களுக்கு கொடுக்கும். புதுச்சேரி மாநிலத்துடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும், மாநிலம் முழுமையான ஒரு வளர்ச்சி அடைவதற்கும், முன்னேற்றம் அடைவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கும். நல்ல திட்டங்களை கொண்டு வந்து விரைவாக செயல்படுத்தும். புதுவை சட்டசபை கூட்டம் நாளை காலை நடக்கிறது. அதில் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் அறிவிப்பார் என்று சட்டசபை செயலர் சிவபிரகாசம் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டசபை செயலர் சிவபிரகாசம் கூறுகையில், சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. இதில் ஆளும் கட்சி வேட்பாளராக சபாபதி மனு தாக்கல் செய்தார். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் உடனிருந்தனர். இதில் சபாபதி பெயரில் மொத்தம் 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன என்றும், மனு தாக்கல் செய்ய கடைசி நேரமான பகல் 12 மணி வரை வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. எனவே போட்டியின்றி சபாநாயகராக சபாபதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனாலும் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நாளை காலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும், நாளை காலை சட்டசபை சபாநாயகர் தேர்தல் நடத்தும் தேதியாக ஆளுநர் அறிவித்தபடி சட்டசபை கூட்டம் சட்டசபை மண்டபத்தில் கூட்டப்படுகிறது. அப்பொழுது தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் புதிய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அறிவிப்பார். அதன்பின் முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் சபாநாயகர் இருக்கையில் அவரை அமர வைத்து வாழ்த்துவார்கள். பிறகு சபாநாயகரை உறுப்பினர்கள் வாழ்த்தி பேசுவார்கள் என்று கூறினார். இந்த நியமன படிவங்கள் கொடுப்பது நேரம் முடிந்துவிட்டது. இதுவரை திரு வ சபாபதி என்கிற கோதண்டராமன் அவர்களை முன்மொழிந்துதான் நியமன படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வேறு நியமன படிவங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இதை முறையாக நாளை சட்டமன்றம் கூடும்பொழுது 9:30 மணிக்கு நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. அப்பொழுது தற்காலிக பேரவைத் தலைவர் இதை முறைப்படி அறிவிப்பார். அறிவித்து அதை தொடர்ந்து அவர் இந்த நியமிக்கப்பட்ட சட்டப்பேரவைத் தலைவரை அவருடைய இருக்கையில் முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அமர வைப்பார்கள். அதன் பிறகு அவர்களை வாழ்த்தி பேசுவார்கள். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்புரை வழங்கி நாளைக்கு அலுவல் முடிவடையும். புதுவை சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தலுக்கு ஆளும் கட்சி வேட்பாளராக சபாபதி சட்டசபை செயலர் சிவபிரகாசத்திடம் மனு அளித்தார். புதுவை சட்டசபையில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தற்காலிக சபாநாயகராக தியாகராஜன் நியமிக்கப்பட்டார். ஆனால் நீண்ட நாட்கள் கடந்த பின்னும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது. இதில் ஆளுங்கட்சி பலமும் எதிர்க்கட்சி பலமும் சமமாக இருந்ததால் சபாநாயகர் தேர்தலில் சிக்கல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று தயக்கம் காட்டி வந்தனர். நீண்ட இழுபறிக்கு பின்னர் நாளை சபாநாயகர் தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதனையடுத்து இன்று காலை வேட்புமனு தாக்கல் துவங்கியது. அதில் ஆளும் கட்சி வேட்பாளராக சபாபதி மனு தாக்கல் செய்தார். அவர் சட்டசபை செயலர் சிவபிரகாசத்திடம் மனுவினை அளித்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவகுமார் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நிதி உதவிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் 2010-2011 ஆண்டிற்கான நன்னீர் மீன் வளர்ப்பிற்கு இடுபொருள் மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 5000 வீதம் 75 மீன் வளர்ப்பு பயனாளிகளுக்கு 6 லட்சமும்,
மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் குழு விபத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் பொழுது இறந்த மீனவ குடும்பங்களுக்கு 50,000 வீதம் 5 குடும்பங்களுக்கு 2,50,000 வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு நிதி உதவிகளை வழங்கினார். அப்பொழுது மீன்வளத்துறை செயலர் மேத்யூ சாமுவேல், இயக்குநர் ராமலட்சுமி, துணை இயக்குநர்கள் தேவசிகாமணி, தனசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் தேதியை உடனே அறிவிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் கூறினார். புதுவை சாரும் அவ்வை திடலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் தாமோதரன் தலைமை தாங்கினர். உழவர்கரை தொகுதி தலைவர் ரவிச்சந்திரன், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கல்யாணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் கலந்து கொண்டு பேசுகையில், கடந்த ஓராண்டில் 10 முறை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் டீசல், மண்ணெண்ணெய், கேஸ் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து சாதாரண மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் பெருமளவு விலையேற்றம் ஏற்படுகிறது என்றும், புதுவையில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும் என்று பேசினார். கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் கேசவது, விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்கள் இளங்கோவன், தங்க விக்ரமன், பெருமாள், செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டீசல், மண்ணெண்ணெய், கேஸ் விலை உயர்வை கண்டித்து மதிமுகவினர் புதுவை ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பெட்ரோலிய பொருட்களான டீசல், மண்ணெண்ணெய், கேஸ் விலை உயர்வினை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் பல வகையான போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதுபோன்று ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே மதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு மதிமுகவின் புதுவை மாநில அமைப்பாளர் மணிமாறன் தலைமை தாங்கினர். நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினார்கள். போராட்டத்தில் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் கேஸ் விலை உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். உலக சுற்றுச்சூழல் தினம் 2011 சிறப்பு கருத்தரங்கம் நெல்லித்தோப்பு அரசு மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கள விளம்பர அலுவலகமும் அரசு மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தினம் 2011 சிறப்பு கருத்தரங்கினை நடத்தியது. கருத்தரங்கிற்கு பள்ளி முதல்வர் சுமதி அனைவரையும் வரவேற்றார். கள விளம்பர அலுவலர் சிவக்குமார் நோக்க உரையாற்றினார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் நீலாமணி தலைமை உரை நிகழ்த்தினார். கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் ஹேமாவதி சிறப்புரையாற்றினார். வனத்துறை துணை வனக்காப்பாளர் அனில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நிறைவாக தொழில்நுட்ப உதவியாளர் தமிழ்மணி நன்றி கூறினார். கருத்தரங்கில் மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் ஈவ் டீசிங்கை தடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி பள்ளி மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் மாறு வேடத்தில் கண்காணித்து வருகின்றனர். புதுவையில் பள்ளி மற்றும் பொது இடங்களில் பெண்களை கிண்டல் செய்யும் ஈவ் டீசிங்கை தடுக்கும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். அதன்படி பள்ளிகள், பேருந்து நிறுத்தங்கள், கோவில்கள் என மக்கள் கூடும் இடங்களில் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி போலீசார் பலர் மாறு வேடத்தில் கண்காணித்து வருகின்றனர். இவர்கள் ஈவ் டீசிங்கை தடுப்பதோடு மட்டுமின்றி அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கின்றனர். மேலும் முக்கிய பகுதிகளுக்கு போலீசார் ரோந்து சுற்றி வருகின்றனர். அப்பொழுது சாலையோரம் மற்றும் வீட்டிற்கு எதிரே நிறுத்தி வைக்கும் வாகனங்களை பூட்டி வைக்குமாறு அறிவுறுத்துகின்றனர். இந்த அதிரடி நடவடிக்கையை மக்கள் மிகவும் பாராட்டி வரவேற்றுள்ளனர். புதுவை சோரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வு ஓவியப் போட்டி அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை சோரப்பட்டு அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. பின்னர் அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி முன்னிலையில் மருத்துவ அதிகாரி குணசீலன் தலைமை வகித்தார். விழாவில் முதல் 3 இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும், போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுகாதார ஆய்வாளர் ஜெகநாதன் கொசுவினால் பரவும் நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார். நிறைவாக சுகாதார உதவியாளர் திருமலை நன்றி கூறினார். விழாவினை அடுத்து மாணவர் வரைந்த ஓவியங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஓவிய கண்காட்சி நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மருத்துவ நிலையத்தின் மலேரியா பரிசோதகர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு ஓவியங்களை கண்டு ரசித்தனர்.
புதுவை கடற்கரை மற்றும் பாரதி பூங்காவில் ஜீவா ஸ்ரேயா நடிக்கும் ரவுத்திரம் படப்பிடிப்பு நடைபெற்றது. இதனை ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்து நின்று பார்த்தனர். புதுவை கடற்கரை மற்றும் பாரதி பூங்காவில் ஜீவா ஸ்ரேயா நடிக்கும் ரவுத்திரம் என்ற கோகுல் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. இதில் இருவரும் இடம்பெற்ற பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பினை ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்து நின்று பார்த்தனர். நேரம் செல்ல செல்ல ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகியது. படப்பிடிப்பு குழுவினரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாததால் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்திய பின்பு படப்பிடிப்பு எவ்வித தடங்கலும் இன்றி நடைபெற்று அதில் பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.